என்னது இன்னும் இந்த அகிலாண்டேஸ்வரியை காணோம். என்னத்த ஏதோ பலமா யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்லடி, இன்னைக்கு அந்த சமையல்காரிய மாத்தி விட நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் அவளை ரூம்லயே வச்சு பூட்டிட்டேன். அதான் இன்னும் அகிலாவை காணுமேன்னு பாத்துட்டு. என்னத்த சொல்றீங்க? சூப்பர் அத்த. அப்ப பார்வதி வசமா மாட்டிக்கிட்டா. மெதுவாடி, நீயும் ஊரு குட்டுருவ போல இருக்கு. மா வணக்கம்மா. வாங்க தங்கராசு. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நாங்களும் அவங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க. பெரியத்த வராங்க. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. உட்காருங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு எந்த தடங்களும் ஏற்படலையே, நல்லபடியா தானே வந்து சேர்ந்தீங்க? அதெல்லாம் எந்த தடையும் இல்லம்மா. போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல பென் டிரைவ் தானா? ரெண்டுமே கொண்டு வந்திருக்கேன் சார். நீங்க எதுல பார்க்க விரும்புறீங்களோ அதுலயே பார்க்கலாம். போட்டோஸ் கொடுங்க பாப்போம். சரிங்கம்மா. இந்த பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க. சமையல்காரிய ஆதி ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம். ஆனா இப்ப எப்படி அவளை இவகிட்ட மாட்டி விடுறது? எங்க இந்த பொண்ணு அதுக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுது. பொண்ணு அழகா இருந்து பாக்கிறதுக்கு பொருத்தமா தெரிஞ்சா என்ன பிரயோஜனம்? முதல்ல ஜாதகம் பொருந்தி இருக்கான்னு பாக்கணும். அதான முக்கியம். நான் தப்பா எதுவும் சொல்லலையே. போட்டோல பொருத்தமா இருந்து அப்புறம் ஜாதகம் பொருந்தி வரலன்னா எல்லாம் வீண் தானே. முதல்லயே ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு அப்புறமா பொருத்தம் பாக்குறது நல்லது தானே. அதான் தோணுச்சு. வனஜா அம்மா சொல்றது எனக்கு கூட சரிந்தாமா படுது. பெரிய தம்பி ஜாதகத்தை கொடுங்க, நானே பொருத்தம் பார்த்து தம்பி ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பாக்குறேன். ஆமா கிலா, எனக்கு கூட அதுதான் சரின்னு படுது. பாரு, மாமாவே சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க நிக்கிற? போ, ஆதி ரூம்ல போய் அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. போ. சரிங்க அத்தை. அத்தை, ஜாதகம் எங்க இருக்கோ அத்தை? இது என்னடி கேள்வி? ஜாதகம் எங்க இருக்கோ? கபர்ட்ல பாரு, பீரோல பாரு, டேபிள்ல பாரு, புக் ஷெல்ஃப்ல பாரு, டேபிள் டாலெல்லாம் தேடி பாரு. போ, தேடி பார்த்து எடுத்துட்டு வா. போ. ஐயோ, பாத்துக்கிட்டே இருக்காளே. நில்லு. நீ போக வேண்டாம், நானே ஆதி ரூமுக்கு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். இதத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப அகிலா போய் கதவை திறக்க போறா. அந்த சமையல்காரி மாட்ட போறா. ஆஹா, அதுக்கப்புறம் தீபாவளிதான். வெடிச்சத்தை இப்பவே கேக்குதே.
ஆ சரி பெரியய்யா. நான் இங்க துணி வைக்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு கிச்சன்ல வேற வேலை இருக்கு. நான் போறேன். புருஷன் ஆசையா இப்படி பேசிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி இப்படி சொல்லலாமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. பார்வதி, அம்மா என் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பெரியய்யா சொல்றீங்க? உன் பின்னாடி இருக்க ஜன்னல்ல அம்மா கிராஸ் ஆனதை பார்த்தேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் திருப்பி கூப்பிடுறேன். number you have dialed is currently not reachable. Please try again. ஆதித்யா, சொல்ல ஆதி. மா, மா, ஒரு முக்கியமான கொட்டேஷன் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீங்க உடனே செக் பண்ணி அது ஓகேவான்னு சொல்ல முடியுமா? அப்பதான் நான் ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ரொம்ப அர்ஜென்ட் ஆதி. ஆமாம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட். உடனே பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? நான் இப்போ உன் ஜாதகத்தை எடுக்கிறதுக்காக உன் ரூம் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன் ஆதி. லேப்டாப் ஏ ரூம்ல இருக்கு. உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் போய் மெயில் செக் பண்ணி உனக்கு சொல்றேன். இல்லம்மா, என் ஜாதகம் என் ரூம்ல இல்லையே, என் லேப்டாப்ல தான் இருக்கு. நான் அதையும் இப்போ உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகே, சரி, நீ அப்படியே பண்ணு. நான் மெயில் செக் பண்ணிட்டு உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ்மா. பெரியய்யா. பார்வதி, நீ ஒன்றும் பயப்படாத. நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க நேரம் போயிருப்பாங்க. நீ ஒரு வாட்டி வெளியே போய் அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு போ. சரிங்க பெரியய்யா. சரி, நான் அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். பார்த்து போ.
சமையல்காரி வெளியே வந்துட்டான்னா ஜாதகம் எடுக்க போன அகிலா என்ன ஆனா? அவ இவளை பார்த்தாளா இல்லையா? ரூம்ல என்ன நடந்திருக்கும்? பார்வதி கிட்ட வீடியோ காலே பேசியாச்சு, அம்மாக்கு மெயிலும் பண்ணியாச்சு. ஐடியாவோடு வரேன்னு சொல்லிட்டு போன ஷாம் எங்க போனான்? டேய் நில்லு. பார்வதி கிட்ட நான் வீடியோ கால் பேசணும், ஐடியாவோட வரேன்னு சொல்லிட்டு போனேன். எதுக்கு நெளிஞ்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லாது, உன் தலையில வேற அடிபட்டிருக்குதா அம்மா. இதே கட்டோட நீ பார்வதிட்ட வீடியோ கால் பேசினீன்னா அவள்கிட்ட நீ மாட்டிப்ப. அதுக்கு பார்வதி நிறைய கேள்வி கேட்கும், அவள்கிட்ட நீ 1008 பதில் சொல்லணும். அதான் நானே ஒரு ஐடியா பண்ணி நீ ஹெல்மெட் போட்டு பேசினீன்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் எடுக்க போனேன்னா அங்க யாரும் பார்க்கல. ஐயோ, இந்திக்கார என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே. देखने में डिसेंस है, हेलमेट चुरा रहे हैं। रंग दे बसंती, रबड़े बनाते जोड़ी कुछ कुछ होता है. क्या? நம்மள ஹெல்மெட் திருடன் நினைச்சிட்டானோ? சமாளி பாப்பா. मेरा हेलमेट नहीं है, देखो. हेलमेट चोरी करके आप சத்திய சோதனை. டேய், நான் ஹெல்மெட் போட்டு வீடியோ கால் பேசினாலே அவ கண்டுபிடிச்சிட மாட்டாளா? அது மட்டும் இல்ல, மும்பைல வந்து நம்ம எதுக்குடா பைக் ஓட்ட போறோம்? ஏன்டா அப்படி கிறுக்கு மாதிரி யோசிக்கிற? எனக்கு நல்லது பண்றியோ இல்லையோ, உனக்கு நீ நல்லா பண்ணிக்கிற. ஏய், உனக்காலாம் போய் அடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நக்கல் பண்றியா நீ? ஏய், ஹெல்மெட்டை திருடிட்டு உத வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? இதுக்கு அவங்க அடியே பரவாயில்லையே. நல்லா பாரு, அது உன் டவல் தான். கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா மாமா தான். மாமா, ஐயோ
என்னதான் உங்க குரலை போன்ல கேட்டாலும் உங்களை வீடியோ கால் மூலமா பார்த்தாலும் நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இருக்குமா மாமா? நீங்க எப்ப மாமா என்ன பார்க்க நேர்ல வருவீங்க? சீக்கிரம் வாங்க மாமா. உங்களை நேர்ல பார்க்கணும்னு மனசு கிடந்து தவிக்குது மாமா. என் கையால உங்களுக்கு பரிமாறி எத்தனை நாள் ஆச்சு மாமா? வீட்ல இருக்கிற எல்லாரும் என் சமையல ருசிச்சு சாப்பிடும்போது அந்த சேர்ல நீங்க இல்லாதது என் மனசுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா மாமா? என் வருத்தத்தை போக்க நீங்க எப்ப வருவீங்க மாமா? என்னடி நடக்குதுங்க? ஆதி சட்டைய எடுத்துட்டு வந்து ஆதி இருக்கிறத நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த புருஷங்கள்லாம் ஊருக்கு போயிட்டா பொண்டாட்டிங்க அவங்க சட்டைய வச்சு கொஞ்சுவாங்களே, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? நான் அவரோட பொண்டாட்டி தான். அவரோட தாலி என் கழுத்துல இருக்கு. ஏண்டி, நீ போட்டுக்கிட்டு இந்த சட்டைய அயன் பண்ணி மறுபடியும் கொடுப்ப, அத ஆதி போட்டுக்கணுமா? ஆ? நீ போட்ட இந்த சட்டைய உன் கண்ணு முன்னாடி என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. அந்த சட்டையை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. ஏய், நீ போட்ட இந்த சட்டைய எரிச்சு சாம்பலாக்க போறேன்டி. அந்த சாம்பல் கூட உன் கையில கிடைக்காது. ஐயோ வேண்டாம்மா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்கம்மா. அம்மா பெரிய சட்டையை கொடுத்துருங்கம்மா. அம்மா எரிச்சிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு நியாயமா இந்த சட்டைய போட்டதுக்கு அம்மா சொன்னா கேளுங்கம்மா. உன்னை தாண்டி இருக்கணும், உன்னை தாண்டி இருக்கணும், உன்னை தாண்டி இருக்கணும். அம்மா 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 நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா உங்க காலை பிடிக்கிறேம்மா. வேண்டாம்மா. இன்னைக்கு சட்டை எரிச்சு சாம்பலாக்குறேன்டி. ஆனா ஒரு நாள் உன்னையும் எரிச்சு சாம்பலாக்குவேன். ஐயோ அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா உங்ககிட்ட, தயவு செஞ்சு பெரிய சட்டையை எரிக்கிறேம்மா. நீ போட்ட இந்த சட்டைய எரிச்சு சாம்பலாக்குறேன்டி உன் கண்ணு முன்னாடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. தயவு செஞ்சு சட்டையை மட்டும் எரிச்சிடாதீங்கம்மா. அம்மா உங்க கால்ல வேணாலும் விழறேம்மா. ஏய், நீ கால்ல விழுந்தாலும் சரி, ரத்த கண்ணீர் வடிச்சாலும் சரி, நான் எடுத்த என் முடிவுல இருந்து மாத்துறதுக்கு உன் கடவுளாலேயே முடியாது. உன் கண்ணு முன்னாடி இந்த சட்டை எரிச்சு சாம்பலாக்குற பாரு. ஐயோ வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அம்மா அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. சட்டையை மட்டும் எரிச்சிடாதீங்க. அம்மா நீ இவ்ளோ கத்தி கதறி கண்ணீர் விட்டு கால்ல விழும்போது தெரியுதுடி இந்த சட்டை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு. இதுக்கப்புறமா நான் விட்டு வைப்பேன் நினைக்கிறேனே, முடியாதுடி. உன் கண்ணு முன்னாடி இந்த சட்டையை எரிச்சு சாம்பல் ஆக்குற பாரு. விட மாட்டேன். அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. அம்மா ஆட்டம் போடுற நீ. அம்மா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. சட்டையை மட்டும் எரிச்சிடாதீங்கம்மா. திமிருக்கு வைக்கிறேன் முதல்ல. ஐயோ அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. ஐயோ அம்மா வேண்டாம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா